அள்ளி தந்தவா. பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினாதான் நான். வணக்கம் உறவுகளே, நான் சுஷ்மாலா. நான் நல்ல நிலைமை இருக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி? நீங்கள் எல்லாரும் நல்ல நிலைமை இருப்பீங்கன்னு சொல்லித்தான் நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சைக்கிள்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம். இந்த சைக்கிள் வந்து எனக்கு கிடைச்சிருக்குது. அதை பற்றி தான் இந்த காணொலி அமைய போகுது. அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவர்கள் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமையும். இப்போ வாங்க நாங்கள் இந்த காணொலிக்குள்ளே போவோம். இந்த சைக்கிளை ஆப் வந்தது எப்படி எனக்கு கிடைச்சது என்றது சொல்லித்தான் நான் சுவாரஸ்யமாக உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். வாங்க முதல் இந்த சைக்கிளை உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு பிறகு இது எப்படி கிடைச்சது, என்ன மாதிரி கிடைச்சதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க இப்போ காணொலிக்குள்ள போவோம். கொஞ்சம் டார்க் கலர், இது வந்து ஒரு லைட் ப்ளூ, அது டார்க் ப்ளூ, இது லைட் ப்ளூ கலரில் கிடைச்சிருக்குது. பாருங்க, நல்ல ஒரு அழகான சைக்கிள். ஆனால் இந்த சைக்கிளை நீண்ட காலம் பாவனை இல்லாமல் வச்சிருந்திருக்கிறா பவுலா பாட்டி. இந்த பவுலா பாட்டி தான் எனக்கு இந்த சைக்கிளை தந்தவா. அவளுக்கு இப்போ 80 வயசுக்கு மேலே ஆயிட்டு அவள் வந்து இளம் காலத்தில் இந்த சைக்கிளை ஓடி திரிஞ்சிருக்கிறான். ஆனால் பாருங்க, இங்கே பெல்லெல்லாம் நல்லா வேலை செய்யும். பாருங்க, பிரேக்கெல்லாம் நல்லா பிடிக்கும். லைட் எல்லாம் எரியக்கூடிய நிலையில் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது. ஆனால் அவள் கண்ணனால் ஓடாதால் இந்த டயர் வந்து பாருங்க காற்று போய் நிற்கிது. நிறைய தூசு வடிஞ்சும் இருக்குது. இந்த சைக்கிளின் பிராண்டை பாருங்க, ஷரீனா, நல்ல ஒரு பிராண்ட். பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு பிராண்டானது. மற்றது சாமான்கள் எல்லாம் கொண்டு போகக்கூடிய மாதிரி கூடையெல்லாம் இதில் அப்படியே ஃபிட் பண்ணியிருக்குது. பாருங்க, அப்படியே ஃபிட் பண்ணியிருக்குது. பின்னாலெல்லாம் நல்ல வடிவான நல்ல கண்டிஷனில் இருக்குது. இது உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி சைக்கிள் பம்ப். இந்த சைக்கிள் பம்பை பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இரும்பில் தான் பார்த்துருக்குறேன். நீங்கள் பாருங்கள், இது வந்து மரத்தில் செய்திருக்குது. இந்த கைப்பிடியெல்லாம் மரத்தில் செய்து நல்ல ஒரு கண்டிஷனான நிலையில் தான் இருக்குது. இப்போ வந்து இந்த சில்லுகள் வந்து ஏன் ஓட இல்லை என்றதை பற்றி நான் இப்போ அந்த சைக்கிள் கடையில் கொண்டே பார்க்க போகிறேன். இதுக்கு என்ன நடந்தது, இதை எப்படியெல்லாம் திருத்தி எடுக்கலாம். கணக்க வேலை இல்லை, எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. நாங்கள் நல்ல வடிவாக துடைச்சி க்ளீன் பண்ணோம்னு சொன்னால் இந்த சில்லு, இந்த டயர் காற்று போய் நிற்கத்தானே, இந்த பிரச்சனையும் தீர்ந்தால் அழகாக ஓடலாம். மற்றது எனக்கு கொஞ்சம் உயரம் கூடி போச்சுது, அதையும் பதிச்சு கொண்டு வர போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த சைக்கிளை பற்றி காட்டிட்டேன். இது ஆப் வந்தேன்னு சொல்லிட்டேன். என்னுடைய அருமை நம்பி பவுலா பாட்டி அவள் தான் தந்தவா. பாருங்க, ஒரு பழைய காலத்து சைக்கிளை எனக்கு அன்பளிப்பாக தந்திருக்கிறா. அதிலும் பார்க்கல எனக்கு ஒரு மிக்க சந்தோஷம். என்னன்னு சொன்னால், இதே மாதிரி ஒரு ஏசியா பைக்குன்னு சொல்லி நான் படிக்கிற காலத்தில் 18-17 வயசில் நான் பாவிச்சிருக்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி அது டார்க் ப்ளூ, இது லைட் ப்ளூ, நல்ல அழகான பைக். அதே மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கு. நீண்ட பாருங்க, இதுதான் என்னுடைய பழைய ஏசியா பைக்குன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் பாடசாலை காலத்தில் நான் பாவிச்ச என்னுடைய பழைய சைக்கிள். அதே மாதிரி எனக்கு சூப்பரான ஒரு நல்ல ஒரு சைக்கிள் ஒன்று கிடைச்சிருக்குது. பாருங்க, இவ்வளவு அழகான சைக்கிள் அதே மாதிரி எனக்கு கிடைச்சிது. ரொம்ப ஒரு சைக்கிள் வேணும் நான் யோசிச்சிருந்தேன்னா, ஆனால் இப்போ அந்த அவசரமே எனக்கு இல்லை. ஏன்னு சொன்னால் எனக்கு ஒரு அழகான பைக் கிடைச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன். சின்ன இடங்களுக்கு போகிறதுக்கு இது பெரிய ஒரு உதவியாக இருக்கும். தூர இடங்களுக்கு நாங்கள் காரில் போய்க்கொள்ளலாம். சின்ன இடங்கள், கடைகள் அல்லது சின்ன நண்பர்கள் வீடுகளுக்கு விசிட் பண்ணுறதுக்கு எல்லாம் இது பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் எங்களுக்கு ஒரு எக்ஸசைஸாகவும் இருக்கும் இந்த சைக்கிளில் ஓடுறதால. அதுக்கண்டு நிறைய இடங்கள் இருக்குது, அந்த வழியிலான நாங்கள் ஓடி தெரியலாம். அதையும் உங்களுக்கு நான் காணொலியாக காட்டுவேன். இப்போ வாங்கோ, இந்த சைக்கிளை கொண்டே நாங்கள் காற்றடித்து பார்த்துட்டு நாங்கள் அடித்து பார்த்து நாங்கள், ஆனால் அது சரி வரையில்லை. நான் காற்றடிக்கிற கடைக்கு கொண்டு போகிறேன். கொண்டு போய் காற்றெல்லாம் அடிச்சுட்டு காட்டுறேன். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பவுலா பாட்டிகிட்ட வீட்டையும் நான் காட்ட போகிறேன். வாங்க, இப்போ பவுலா பாட்டிகிட்ட வீட்டை பார்ப்போம்.
இதுதான் பவுலா பாட்டின்ற வீடு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைக்கிள் கடையில் தான் கொண்டு வந்து நான் சைக்கிள் திருத்த கொடுத்துருக்குறேன். அவர் பார்த்துருக்கிறார். பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை பின்னேரம் போல் என்னை எடுக்க வர சொல்லியிருக்கிறார் திருத்தி கொண்டு போகிறதுக்கு. இப்போ நான் திருத்துறதுக்கு இதில் விட்டுட்டு நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன். இப்போ பாருங்கோ எல்லாம் நல்ல வடிவாக சுத்தப்படுத்தியாச்சு. நல்ல சூப்பராக நல்ல அழகாக ஜொலிக்குது. என்னுடைய கனவு பைக் என்னட்டையே திரும்பி வந்துட்டுது. இப்போ பாருங்கோ நல்ல சூப்பராக எல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா ஜொலிக்குது. இப்போ நான் உங்களுக்கு இதை ஓடியும் காட்ட போகிறேன். என்னுடைய பழைய பைக் எனக்கு கிடைச்ச மாதிரி, என்னுடைய கனவு எனக்கு பலிச்ச மாதிரி பாருங்க. சூப்பரான பைக். இப்போ நான் உங்களுக்கு இதை ஓடி காட்ட போகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை நீங்கள் அழுத்தினாத்தான் நான் போடுற காணொளி எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மீண்டும் இதே போன்ற சிறந்த காணொளியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.